வணக்கங்க. புதன்கிழமை அன்று செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் பார்க்க போறோம். எதற்காக அப்படின்னா, பணவரவு அதிகரிக்கிறதுக்காக ஒரு அற்புதமான பரிகாரம் செய்ய போறோம். ரொம்பவுமே சுலபமான பரிகாரம். இந்த பரிகாரத்துக்கு ஒரு ரூ. 5 நாணயம் தேவைங்க. கூடவே புதன் பகவானுக்குரிய தானியமாக கருதப்படக்கூடிய வெந்தயம் வேணும். இந்த வெந்தயத்தையும் ரூ. 5 வைத்து புதன்கிழமை இரவு தூங்க செல்வதற்கு முன்பாக இந்த பரிகாரம் செய்திடுங்க. ரூ. 5 எடுத்துக்கோங்க. நல்லா மஞ்சள் தண்ணீரில் வாஷ் பண்ணி தொடச்சி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் பச்சை நிற பேனாவை வைத்து நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை எழுதுங்க. ஒரு பக்கம் 520, அதாவது 520 இதை எழுதிக்கோங்க. பின்புறம் அந்த ரூ. 5க்கு பின்புறம் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு ஒரு சிம்பிள் வரும். இப்படி போட்டு 8 மாதிரி இருக்கும். 8 இந்த சைடில் இருக்கும். இப்படி வரும். இந்த சிம்பிளை வரைஞ்சிக்கோங்க. இந்த சிம்பிளை வரைஞ்சிட்டு இந்த நாணயத்துக்கு மேலே 5 வெந்தயத்தை வச்சுக்கோங்க. இதை அப்படியே கொண்டு போய் நம்ம தூங்கக்கூடிய இடத்துல தலகாணி கடியில் வச்சுடுங்க. இவ்வளவு தாங்க பரிகாரம். இதை தொடர்ந்து 5 நாட்கள் செய்யணும். இப்படி வச்சுட்டு நீங்கள் தூங்க செல்லும் பொழுது என்ன நினைத்து தூங்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு போதுமான அளவு பணவரவு வந்து கொண்டே இருக்கிறது, செல்வாக்கில் நம்ம உயர்ந்து கொண்டே செல்கிறோம் அப்படின்னு மன நிறைவோட சந்தோஷமாக தூங்கணும். இந்த மாதிரி 5 நாட்கள் தொடர்ந்து செய்துவாங்க. 5 நாட்களும் அதே ரூ. 5 வைத்துக்கொண்டு அதே வெந்தயத்தை வைத்து செய்யுங்க. 6வது நாள் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த காயினை பணம் வைக்கக்கூடிய பணத்தோட சேர்த்து வச்சுடுங்க. பணவரவு அதிகரிக்கும். வெந்தயத்தை கால்படாத இடத்துல போட்டுடுங்க. அவ்வளவுதாங்க. சிம்பிளான ஒரு பரிகாரம் புதன்கிழமை அன்று செய்ய போகிறோம். யாரெல்லாம் செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னா நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க.